வீரபாண்டிய கட்டபொம்மன் படப்பிடிப்பில் சிவாஜிக்கு நேர்ந்த துயரமான சம்பவம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எந்த வேடம் என்றாலும் ஏற்று நடிப்பதில் வல்லவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் படப்பிடிப்பிற்காக சண்டைக் காட்சிகளை படமாக்குவதற்கு ஜெய்ப்பூருக்கு சென்றிருக்கிறார்கள். கட்டபொம்மன் மீது குதிரை ஏறி வெள்ளையர்களுடன் எதிர்த்து போராடி வரும் தன் படைவீரர்களுக்கு உற்சாகமளித்து போரிட்டு வருவதற்கான காட்சியை படமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் ஒரு வெள்ளை குதிரை மீது உட்கார்ந்திருக்கிறார். காட்சி தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே சில வெடிகளை வெடிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த வெடி வெடிக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என சிவாஜி கணேசன் இயக்குனர் பந்துலுவால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் குதிரையில் உட்கார்ந்து படம் பிடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது சிவாஜி கணேசன் இழுத்துக்கொண்டு அந்த குதிரை ஓடியிருக்கிறது. 4 கால் பாய்ச்சலில் தலைகால் தெரியாமல் அந்த குதிரை பறக்க ஆரம்பித்து விட்டதாம். சிவாஜி கணேசன் அதை வழிக்கு கொண்டு வர முடியவில்லையாம். ஷாட் கெட்டுவிட்டால் என்ன செய்வது என்று அதை தன்னால் இயன்ற அளவுக்கு வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார். இந்த சமயத்தில் துப்பாக்கி வெடிகுண்டு சத்தம் ஒன்று கேட்டது. ஏற்கனவே பறந்து கொண்டிருந்த அந்த குதிரை இன்னும் வேகமாக பறக்கத் தொடங்கியது. அதனால் படப்பிடிப்புக் குழுவினர் பயந்து போய் உள்ளனர். ஆனால் அந்த குதிரை எங்கு இருந்தோமா அங்கேயே நிறுத்திவிட்டது. ஏதேனும் அடிபட்டு தவறாக நடந்துவிட்டால் என்ன செய்வது? ஆபத்தான நிலையில் கணேசன் இப்படி சிக்கிக் கொண்டு விட்டாரே என பந்தலு பயந்துள்ளார். அவரது மனைவியை திக்பிரமை பிடித்து போய் உட்கார்ந்து விட்டாராம். கணேசனை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. அவர் உருண்டு விழுந்து விட்டார் என்று நினைத்து விட்டோம். ஆவது ஆகட்டும் என்று படப்பிடிப்பை அப்படியே நிறுத்தினேன். நானும் மற்றவர்களும் கணேசன் இருந்த இடத்தை நோக்கி ஓடினோம். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க, கை கால்கள் எல்லாம் ரத்தம் வழிய ஷாட் நன்றாக வந்ததா என்று கேட்டாராம் கணேசன். 2000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் இக்காட்சியில் என் ஒருவனால் ஷாட் வீணாகி விடக்கூடாது அல்லவா? அதனால் மறுபடியும் இப்படி எடுப்பதென்றால் எவ்வளவு கஷ்டம் என்றுதான் அடிபட்டு விழுந்ததற்கு எங்களுக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பித்து விட்டாராம் சிவாஜி. என்ன PR பந்துலு முன்பு ஒரு இதழில் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார்.